திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. விவாகரத்து வழக்கில் காலக்கெடுவை நீட்டிக்க கோரிய ரவி மோகனினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், ரவி மோகன் தரப்புல வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன? வழக்கு தொடர்பான விவரங்களையும் சொல்லலாம். வணக்கம். தன்னுடைய மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் என்று நடிகர் ரவி மோகன் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இந்த நிலையில 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் குழந்தைகளுடைய கல்வி செலவு உள்ளிட்ட எந்த செலவுகளுக்கும் எந்த ஒரு இடைக்கால நிவாரணமும் வழங்காததுனால இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க ரவி மோகனுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆர்த்தி குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாதனால இடைக்கால ஜீவனாம்சம் கோரிய அந்த மனுவை விரைந்து விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்று குடும்ப நல நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆர்த்தி தரப்புல உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆர்த்தியினுடைய மனுவை 2 வாரத்துக்குள்ள விசாரித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில இந்த குடும்ப நல நீதிமன்றத்துக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ரவி மோகன் தரப்புல உயர்நீதிமன்றத்துல புதிதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்னாடி விசாரணைக்கு வந்தப்ப குடும்ப நல நீதிமன்றத்துக்கு விதிக்கப்பட்ட அந்த காலக்கெடுவை நீட்டிக்க கூடாது என்று ஆர்த்தி தரப்புல வலியுறுத்தப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ரவி மோகனுடைய மனுவை தள்ளுபடி செய்ததுடன் இது சம்பந்தமா நீங்க குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகலாம் என்ற ஒரு அனுமதியை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ரவி மோகன் தரப்புல தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. நிலவரத்த செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம கேட்டோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.